யாத்தே மழை என்ன இப்படி வந்துருக்கு? ஒண்ணு சட சட சடன்னு அடிச்சு ஊத்தணும், எல்லாருமே பேசாம நிக்கணும். அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம திடீர்னு சாரல் அடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு வர வர இருட்டு கட்டிட்டு வருது. ஒண்ணும் முடியல. எதனால ஒண்ணு செய்யணும் பாரு. மனுஷனை ஓட விடாம நடக்க விடாம எந்த வேலையும் செய்ய விடாம. ஏய் சூப்பரா இருக்குடியாங்க. இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே சூடா ஒரு பஜ்ஜி இல்லன்னா வடை எதையாவது செஞ்சு சாப்பிட்டோம், டீயை குடிச்சோம்னா அப்படி இருக்கு முடி. ஆமா, என் மாமியாருக்கு இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் தான் சாப்பிட நல்லா இருக்குமாக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது திண்டுக்கலே நல்லாதே இருக்கும். திங்கிருக்கு பிறந்து உருவெடுத்து வந்திருக்கு. பேச்ச பாரு. ஆமாம்மா, கரெக்டா சொன்னீங்க. இப்ப அதுக்கு என்ன, இப்பெல்லாம் சொன்னோம்னா என் மாமியா போய் உடனே பத்தி சுட்டு கொண்டு கொடுக்கும்ல, அதுக்குதான் அப்படி சொல்றது. ஆமா பாட்டி, நீங்க சொன்னாப்ல என் மாமியா என்ன நல்லா இருந்திருந்தா இந்த அடிக்கிற மழைக்கும் குளிர் காத்துக்கும் நேரம் பத்திய சுடு, வடையை சுடு, சுசியாப்பத்தை சுடு, அதை சுடு, இதை சுடுண்டு என்னைய போட்டு ஆடா படுத்தி இருக்கோம். டீயை போட்டு எடுத்து வாடின்னு 4 வருஷம் டீ கட்டுருக்கு நேரம் இந்த கிளைமேட்டுக்கு. இப்ப வாவ அது வாட்டில் நினைவு இல்லாம கிடக்கு. என்ன செய்யுதுன்னு தெரியல உள்ளுக்குள்ள. இல்லாட்டா அந்த மலைக்கெல்லாம் புலம்பி கிடக்கும். அரிசி காயிறது எடுங்கடி, வடை காயிறது எடுங்கடி, துணி காயிறது எடுங்கடி, புறாத்தி எடுத்து ஓரமா வைங்க, மழை வந்துக்கு இருக்கு, இங்க புலம்பா புலம்பும். இப்ப எதுவும் சொல்லாம அது பாட்டில் கிடக்குவாவும். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்க, என்னை கூட்டிட்டு போக போறீங்க உங்க மாமியார? கூட்டுக்கு போன பாட்டி, அதையும் கூப்பிட்டா அதே நம்ம வரவே மாட்டேங்குது. எனக்கு என்ன, என் உடம்பு நல்லா தானே இருக்கு, நான் எதுக்கு வரணும் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்றது. எப்படினாலும் ஏமாத்தி கூட்டுக்கு போகணும். ஒரு இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்டாரு இன்னைக்கு, போயிட்டு வரவும் இன்னைக்கு எப்படினாலும் ஏமாத்தி கூட்டுக்கு போயிடணும். அது என்ன ஏது எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கணும்ல, அப்படியே விடக்கூடாதுல்ல. ஆமா, அப்படியே மாமியார் மேல பயங்கர அக்கறை இருக்க மாதிரி பேசுவா. எங்க அம்மா இப்படி ஆனது இவளுக்கு தான் சந்தோஷம் அதிகமா. இல்லாட்டினா எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. இப்ப எந்த குறைச்சலும் இல்ல, இப்ப வச்சுதான் அந்த வீட்டை சட்டம் மூஞ்சி முகர கட்டையும் பாரு. நல்லா இருந்தேன், எங்க அம்மா இப்படி ஆக்கி விட்டுட்டு சந்தோஷமா உட்காந்துருக்கா. உங்க அம்மா இப்படி ஆனதுல என் மாமியாரு சந்தோஷமா இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைத்தான் அதிகமா டார்ச்சர் பண்ணிக்கு இருந்துச்சு. மருமக கூட டார்ச்சர் பண்ணாது, என்னைத்தான் டார்ச்சர் பண்ணுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. என்னம்மா புஷ்பா, என்ன யோசிச்சிருக்க? ஒண்ணும் இல்லம்மா, அப்பத்தா என்ன நானும் பேசிக்கிட்டு அவங்க மாட்டுக்கு இருப்பாங்க. கலகலன்னு இப்படி ஆயிட்டாங்களே நினைச்சு மனசு துக்கம் தொண்டி அடிக்குது. வேற என்ன செய்ய? ஆமா, உனக்கும் துக்கம் தொண்டி அடிச்சிட்டாலும் அதை நம்பிட்டேன் பாரு. முக்காவத்தி நீ தாண்டி சந்தோஷப்படுவ குட்டச்சி. உன்னை தாண்டி எங்க அம்மா பொழுதனைக்கு வஞ்சிக்கே இருக்கும். இவதான் வாயில போட்டு கைக்கே இருந்திருப்பா போல. இவனால எங்க அம்மா அப்படி ஆயிட்டாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, எப்ப எங்க அம்மாவுக்கு நல்லா ஆகும், இந்த வீடு பழையபடி ஆகும்னு யோசிச்சிருக்கேன். என்னம்மா எல்லாம் மழையை வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டீங்களாக்க? ஆமாங்க மாமா, நல்லா குழுகுழுன்னு சூப்பரா இருந்துச்சு. அதான் எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் மாமா. சரி சரி, மழையில் நனையாம கொள்ளாம வருமா, மாசமா இருக்கவில்ல, தண்ணியில் நனையாம உட்காந்து வேடிக்கை பாரு. சரிங்க மாமா, ஓரமா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் மாமா. என்ன மாமா, எங்க இந்த மாவுக்குள்ள கிளம்பிச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்லக்கம்மா, தண்ணி பாய்ச்சி விட்டு வந்தேன் தோட்டத்துக்கு. அதான் ஜாரில் விழுந்துக்கிட்டு நல்லா இருட்டு கட்டிக்கு வருதுல, எப்படி கொஞ்சம் மழை வரும், எனக்கு வேஸ்ட் தண்ணி பாயுது. நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சறத மாத்தி விட்டு வரேன் போய். ஏன் மாமா அந்த மரத்துல போய்க்கிட்டீங்க? கொஞ்சம் வரைக்கும் அவங்க கூட போக வேண்டியதானே? அப்படி இல்லம்மா, ஆல்ரெடி தண்ணி வேற பாயுது, மழை வேற பெஞ்சுக்கு இருக்கு, ரொம்ப சொதச்சொதன்னு ஆகி போயிரும்ல. போய் உடனே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தா தானே. மாப்பிள்ளைக்கு வெயிலும் தெரிய மாட்டேங்குது, மழையும் தெரிய மாட்டேங்குது. அவர் வாரத்துக்கு ஜாலியா தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அவருக்கு அப்படியே பழகி போச்சு பாவம். என்னத்த செய்யறது, விவசாயியா பிறந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் இயற்கை கொடுத்த வரோம். மழை தண்ணி வெயில் எல்லாமே எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். நம்ம இதெல்லாம் கஷ்டமா பார்த்தோம்னா விவசாயம் பண்ண முடியுமா? அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கணும். சரிங்க, போயிட்டு வாங்க. விளையாட்டுல வந்துட்டு அத்தையும் ஆஸ்பத்திரி கூட்டுக்கு போவோம். எப்படினாலும் அவ கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. எனக்கு அவனை சொல்லி கூட்டுக்கு போவான். அவங்க தான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்களாம்மா. என்னம்மா செய்யறது? அவ்வளவு சின்ன பிள்ளையா முட்டாய் கொடுத்து ஏமாத்தி கூட்டுக்கு போறதுக்கு? ஏன்னா அம்மா அப்படித்தானே சொல்லும். நம்ம தானே இடத்த நாள் ஏச்சிக்கிச்சு கூட்டுக்கு போனோம். இந்த அகமா பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லி கூட கூட்டுக்கு போக வேண்டியது. வேற என்ன செய்யறது? அப்பதே வருவாங்க. அதுக்காண்டி அப்படியே வச்சு ஜோடி ஆக்க முடியுமா அம்மாவை? அதானே, அப்ப கூட அவளுக்கு பைத்தியம் முடிச்சு தர மாட்டான். அடுத்த மாதிரி தான் பைத்தியம் விடுவா. இவ எனக்கு திருந்த போறாளோ தெரியல. என் மாமி அப்படியா இருந்தது, இவ இப்படி ஆயிடலாம். நல்லா இருந்திருக்கும் வீடு. அடியே அடியே கிராமக்கார மருமகளே, இவ பைத்தியம் இல்லடி. நீங்க பல வருஷம் பைத்தியமாவே விரியிற மண்டக்க உருவம் முடிச்சு போய் ஈக்கோ பைத்தியம் முடிச்சு அலையிற. உனக்கு ஏன் பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லி கூட்டு போகணுங்க ஆத்தா ஆஸ்பத்திரிக்கு. சரிங்க, அப்ப என்ன சரசனி சொன்ன மாதிரி எனக்கு கூட ஏதாவது உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போறோம், கூட வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் எப்படினாலும் ஒரு செக்அப் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து வருவாங்க. சரிம்மா, அப்ப கிளம்பி ரெடியா இருங்க, நான் போனி வந்துடுறேன். என்ன மாமா, கொடை எடுத்துக்கு வரேன். கொடை எடுக்காம எப்படி போவீங்க? நினைக்கா போவீங்க, எங்க எடுத்து வரேன் மாமா. அப்படியே வரையிலே அவரையும் கூட்டு வந்துருங்க மாமா. அந்த மரத்துல தோட்டத்துல இருந்து என்ன செய்வாரு, கொஞ்சம் வேலையே கூட்டு வாங்க மாமா. அவனை அப்பாதே வர சொல்லி விட்டேமா. அவன் என்ன செய்யன்னு தெரியல, இன்னும் பயல கூட யாரையும் பேசிக்கிறானா என்னன்னு தெரியல. நான் மழை வர மாதிரி இருக்கு, வீட்டுக்கு கிளம்பி வாடான்னு சொல்லி சொன்னேன். சரி, நான் போய் கூட்டு பாருங்க கையோட. நான் மாமா இந்த கொடை எடுத்துட்டு போங்க. சும்மா நினைச்சே போவீங்க நீங்க. மழை நேரத்துல சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது? இப்ப என்னமா காசு வந்துருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்பு அக்கறை இல்ல. நீ இருக்கும்போது எனக்கு என்ன அம்மா, என்ன வந்தா நீ விட்டுருக்கியா? எனக்கு ஒரு கை மரத்தை கொடுத்து சரிப்படுத்திட மாட்டேன் மாமனை. அப்புறம் என்ன பையன், அதனால அசால்ட்டா இருக்கேன். சரி போயிட்டு வரட்டுமா? சரி மாமா, பள்ளமேட்டுகள்ல பார்த்து கோளாரா போய் வாங்க. அங்கிட்டு இங்கிட்டு நோண்டி வச்சிருப்பாங்க. அது என்னமோ பள்ளத்தை நோண்டி வைக்கிறாங்க. அது கோளாரா போயிட்டு வாங்க. தண்ணி இனி தேங்கி கிடக்கும். கோளாரா போய் கோளாரா வாங்க. சீக்கிரமா வந்துருங்க. உங்களுக்கு நானே பத்தி இச்சி சுட்டு டீ போட்டு வைக்கிறேன் ரெடியா. அங்கம்மா, எனக்கு அந்த இட்லி மாவு போண்டா சுட்டி வை. நல்லா இருக்கும் சுட்டு வைப்பையில இட்லி மாவுல அந்த போண்டா சுட்டு வை. ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க மாமா, ரெடியா வச்சிருக்கேன், போயிட்டு வாங்க. அதே மாதிரி இட்லி மாவு போண்டான்றாரு மாப்பிள்ள. ஒரு நாள் கூட எனக்கு சுட்டு கொடுத்ததே இல்ல, அதை எப்படி செய்வ?
அது ஒண்ணும் பாட்டி, நம்ம வீட்டுல அப்படியே ஆச்சு வச்சுக்கோங்க இட்லி மாவு. அந்த இட்லி மாவுல 2 எண்ணெய் ஊத்தி முட்டை கடந்த பருப்பு சீரகம் 2 வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு கொட்டி அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள் மாவுல ஓட்டு அப்படியே தாளிச்சு கொட்டி அதுல ஓட்டு நல்லா கிண்டி குட்டி குட்டியாவும் போண்டா மாதிரி எண்ணெயில ஓட்டு பொரிச்சு எடுத்தோம்னாக்கா கூட கொஞ்சம் ரவை ஓடணும். ஏன்னா அந்த மைத்தி மாவு தண்ணியா இருக்கும்ல, எண்ணெய் இருக்கும். அதை கொஞ்சோண்டு ரவையை போட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இந்த ரவை தண்ணி அப்புறம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில ஓட்டு பொரிச்சோம்னா எண்ணெய் இருக்காது அந்த அளவுக்கு. குட்டி குட்டி போண்டாவா போட்டு சுட்டோம்னா அந்த உளுந்த மாவுக்கும் அரிசி மாவுக்கும் இந்த ரவைக்கும் நல்ல முறுமுறுன்னு டேஸ்டா ஒரு புளிப்பு சுவையோட சூப்பரா இருக்கும். அப்படியா? சொல்லும் போதே எச்சி ஊறுது. இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். எப்ப சொல்ல போறேன்? இந்த போறேன் பாட்டி, இந்த போய் ரெடி பண்ணி சுட்டு கொண்டு பாருங்க சாப்பிடுங்க. அவரும் வரையில அவர் ரெடியா வச்சிருந்தா சுட்டு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தா வந்து சாப்பிட்டுருவாரு. ஆஹா, குந்தாணி இந்த போண்டா நல்லா சுடுவாளே, இட்லி வடை போண்டா நல்லா சாப்பிடணும். அப்படியே இந்த மாசமா இருக்கும் இந்த பிள்ளைக்கு சுட்டு கொடு. அந்த பிள்ளை சும்மாவா இருக்கும்? அப்படியே இந்த பிள்ளைக்கு 2 எனக்கு 2 அம்மாவுக்கு 2 எல்லாத்துக்கும் சுட்டு கொண்டு வா. ஏமா இதுக்கு பேர் தான் பக்கத்து இலைக்கு பாயாசம்னு சொல்றதா? அப்படி இல்லம்மா புஷ்பா, இவ இந்த இட்லி மாவு போண்டா சூப்பரா சுடுவா, நல்லா இருக்கும். திங்க உள்ள ஓய்க்கே இருக்கும். பாத்துக்க, திங்க ஒரு மடக்கு டீயை குடிக்க, திங்க ஒரு மடக்கு டீயை குடிக்க இருந்தோம்டா ஆத்தாடி ஆத்தா அம்புடி சுகமா இருக்கும். அது இந்த மழைக்கு சொல்லவே வேணாம்ல. அவாட்டுக்கு அண்ணனுக்கும் என் மாமியாருக்கு முடிச்சு கொடுத்துட்டு நம்மளை தட்டி காய் போட்டாண்டா, அதுக்கே அட்வான்ஸ் புக்கி.